சத்தம் எப்படி இருக்கு? சிக்கன் பொடி மாஸ். அவசரத்துல கைய மட்டும் இதுல வச்சிடக்கூடாது, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால கதன்னு இருக்கு. யாருக்கு அழகாக தோசை சுட வருகிறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பாரு, உனக்கு சேட்டு அதிகமாகி போச்சியா? ஸ்டார்ட் பண்ணலாம். என்னங்க இது வித்தியாசமா இருக்குது? முதல்ல எண்ணெயை எடுத்து போட்டு அது மேல தண்ணியை தெளிக்கணுமா? இன்னமும் கரண்டியோ உங்களுக்கு எது சௌரியமா ஊத்துங்க. என்ன அழகா ஊத்திருக்காங்க பாரு. நடுங்கிடுச்சு. தோசையில ஓட்ட கேள்விப்பட்டிருக்கேன், பள்ளத்தாக்கு. பாவம் அந்த பொண்ணு ஊத்திருச்சு, ஆனா தோசை வர மாட்டேங்குது. சிம்ரன், என்னடா என்னம்மா இது? இனிமே அதுல தோசையே ஊத்த முடியாதுங்கிற அளவுக்கு தோசைக்கல் ஆக்குறீங்கல்ல? இல்ல அப்படி இல்ல பாப்பி, இனிமேல வாழ்க்கையில தோசை சாப்பிடக்கூடாது. நீங்க எங்களுக்கு தோசையெல்லாம் செய்ய வேண்டாமா, நீங்க ஊத்துன தோசையை எடுத்து கொடுத்துருங்கம்மா போதும். உலகத்திலேயே தண்ணி தெளிச்சு இட்லி எடுத்து நான் பார்த்திருக்கேன். தண்ணி தெளிச்சு தோசை எடுக்கிறது முதல் முறையா இப்பதாமா பாக்குறேன். கொத்து பரோட மாதிரி கொடுத்தீங்க தோசையா? செஃப் வந்து ஹெல்ப் பண்ணுங்க பாத்து. இதோ வந்துட்டேன். அவ்வளவுதான், இந்த கல்லு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்ன என்ன எழவி அது? கடைசியில ஒரு பெரிய மனுஷனை இப்படி ஆகிவிட்டீங்களேயா? யாரு பாவமோ யாரை விடாது, நான் சொல்றேன். தாமு சார், நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஸரும் கூட, உங்க ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு தோசை ஊத்துனா என்ன சார் பண்ணுவீங்க? ஆக்சுவலா அந்த கல்லை பொறுத்து தான் தோசைலாம் விட சொல்லுவாங்க. எந்த கல்லு பெஸ்ட்? லயன் கல்லு. இது மாதிரி தான் இந்த தோசை நல்லா வரும். ஓ அப்படியா விஷயம்? அங்க பாருங்க, இந்த உங்க கார்ட்டூன் தோசை எல்லாம் ஊத்துறாங்க பாருங்க, கொஞ்சோண்டு என்னதான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இல்ல உங்களுக்கு மட்டும் ரோசனை புதுசு புதுசா வருது? 3 தோசையில் எது சிறப்பாக இருக்குன்னு அந்த தோசையும் கொடுக்கலாம். தாமு சார் வந்து விஜய் டிவியுடைய ஒரு சொத்து, காப்பாத்தி நம்ம பத்திரமா வச்சுக்கணும்ல. நக்கல்யா அவனுக்கு. அந்த மேட்ச் வந்து ஏதாவது ஒண்ணுதான் 4 பேர்ல ஒத்துதானா? 4ல 1 தான் சொல்லவே முடியாது. 3ல 1 தான். தமிழக உணவு உலக அளவில் பிரசித்தி பெற்றது அப்படின்னா அது தோசை. கமலா ஹாரிஸ் அவர்கள் கூட இந்தியன் உணவு செய்ய தெரியும் சொல்லி சமைச்சு காட்டினது வந்து மசாலா தோசை தான். Look at how gorgeous that is. You're doing such a great job. Pretty good. There we go. Wow, I am really impressed. தோசைக்கு ஒரு சோவா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வெளியில கேட்கும். இப்ப உண்மைதான். முடியல. எந்த லெவலுக்கு உங்களுக்கு தோசை பிடிக்கும்? நிறைய புது டிஷ் பார்த்தா கூட தோசை நம்ம டெய்லி வீட்ல சாப்பிட்டா கூட எனக்கு அதை போயிட்டு டேஸ்ட் பண்ணிடணும். இவர் தாங்க தோசை ரசிகரே. சண்டே காலையில பாத்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. எதுல எந்த தோசை ஷாப் வந்தாலும் அலாரம் வச்சு போயிடுவாங்க. ஏன்டா ஏன் என்ன விஷயம்? என்னன்னு சொல்ற? ஏன் அப்படி தோசை மீது? பிரியாணினா ஒரு எமோஷன் சொல்றீங்க இல்லையா, என்ன கேட்டா தோசைனா ஒரு ரிலேஷன் சார். ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதாயா? தோசைக்காகவே நான் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட. என்னம்மா சொல்ற? இப்போ நெய்பர்ஸ் எல்லாம் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. நான் அவங்க வீட்ல இருந்து வாசனையா தோசை வாசனை வரும். கோவத்துல மூக்கு விரியுது பாரு. அப்படிதான் மோப்ப முடிச்சுனே போய் கண்டுபிடி. சோ என்ன பண்ணலாம், சப்பாத்தி 4 டப்பால பேக் பண்ணி இந்தாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க, அப்பயாச்சும் அவங்க தோசை தராங்களா? ஓ, தோசை தர்றதுக்கா சப்பாத்தி கொடுக்கறது? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க ட்ரை பண்ணலையா அந்த மாதிரி? உங்களுக்கு அந்த நல்ல தோசை ரெகுலரா நான் ட்ரை பண்றேன் சார். ஐஸ் கட்டி போட்டெல்லாம் மாவு அரைக்கிறேன் சார், அப்பயும் அந்த வாசனை வர மாட்டேங்குது. லிங்கா, அட விடுப்பா, இந்த நெக்லஸ் பண்ணா நம்ம வேற அடிச்சுக்கலாம். வேற என்ன சேட்டு பொண்டாட்டி அழுகுது. அந்த தோசை சுடும்போது அந்த ஒரு சவுண்ட், அந்த அந்த சவுண்ட் கேட்கும்போது என்ன தோசை இப்படி வர்ணிக்கிறாங்க? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. என் பையனுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஆப்போசிட்ல என் பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன கூட போன பொண்ணு ஏத்த சைடுல உட்கார்ந்துருக்கு. வெறி ஏத்தத்தான்
இப்ப உங்க வீட்டுல ஜென்ரலாவே காலை நைட்லாம் தோசை தான். எங்க அண்ணாக்கு வந்து தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அம்மா வெறும் தோசை மட்டும் தான் போடுவாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. என் பையன் பிரணவ் 2 தோசை போடுறியா கண்ணா, அவன் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருவான். ஐயா புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? எங்க அண்ணா வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா 1 2 3 எல்லாம் முடிக்க மாட்டான். இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான், தீனி பண்டார. உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். அவன் வயிறு அவன் சாப்பிடுறான், இவளுக்கு என்ன? 13 தோசை திங்கிறவனுக்கு நடந்தா சார் அவன் என்ன 13 எல்லாம் இல்ல சார், அவன் 18 20 கூட போயிடும் சார். யாரு அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நான் போறேன்னு சொல்ல மாட்டேன், போதுமாதான் கேப்ப. அதுக்கு என்ன வித்தியாசம்? போதும்னா எந்திரிச்சு போய் தொலைன்னு அர்த்தம். போதுமானா எனக்கு முடியலன்னு அர்த்தம். அவனுக்கு வயிறு ஃபுல் ஆகுதுன்ற அவனே ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா அம்மா ஊத்தப்பம் போட்டு தரியா? அடங்கப்பன் தாமரபரன்ல தலைமுழுக ஃபீல் ஆகுறப்ப போதும் தானமா சொல்லுவாங்க. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? பிரணவ் தங்கச்சியை பத்தியே கூட எனக்கு பெரிய கவலை இல்ல. பிரணவ் ஒய்ஃப் என்ன பண்ணும் போ. ப்ரோ ஐ டோன்ட் கேர். சின்ன வயசுல வந்து ஸ்டார் தோசை, ஹாட்டின் தோசை. தோசையை பத்தி பேச ஆரம்பிச்சா எல்லாம் குழந்தை மாதிரி ஆயிடுறீங்க. இஸ் இட்? இப்போ வந்து தோசை சுடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு போகணும், நிறைய சாப்பிட போறேன்ட்டு கனமா சுட்டு கொடுத்துருவாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஐயோ ஐயோ ஐயோ. ஒரு 5-6 தோசை சுடுற வேலை லிமிட்டா இருக்குது. அப்புறம் அப்படின்னும் போது போதுமானு கேக்குற மாதிரி ஆயிடுது. தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சு ஞாபகம் இல்லாம குடிச்சுனா வயிறு நிறைஞ்சிச்சு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. Can you introduce me as Joker? உங்களுக்கு பயந்து என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் இந்த வயசுல பண்ண வேண்டியிருக்கு. காலையில எந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போது அந்த தோசை இஞ்சனோடனே மனசுல ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கும் சார். வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. தோசைன்றது ஒண்ணுமே இல்ல, அது ஒரு சாதா ஒரு மாவுல ஒரு சாக்லேட் சிரப் ஊத்தி அது ஒரு சாக்லேட் தோசை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஒரு ஹைப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை இது கடைசியில அது ஒரு மாவு அவ்வளவுதான். நார்மல் ஒரு வேலை இல்ல. தோசையில மட்டும் தான் பாத்தீங்கன்னா சீஸ் தோசை, மஷ்ரூம் தோசை, பன்னீர் சீஸ் தோசை அந்த மாதிரி நம்ம நிறைய கிரியேட்டிவா பண்ணலாம் சார். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. பிரணவ் மாதிரியான ஆள்கிட்ட சிக்கனம்னு வச்சுக்கோங்களேன், அவன் உள்ள சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான்.